அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 28. ராம்பல் உயிரை காத்த பியர். தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரையில் தாம் யார் என்பதையோ தமக்கு பிரெஞ்சு பாஷை தெரியும் என்பதையோ வெளியிடக்கூடாது என்று பியர் தீர்மானித்திருந்தார். ஆகவே பிரெஞ்சுக்காரர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததோ தம்மை மறைத்து கொள்ள வேண்டும் என்று பாதி திறந்திருந்த அந்த தாழ்வார கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் நுழைந்த பின்பும் பியர் தம்மை மறைத்து கொள்ளவில்லை. ஒரு தடுக்க முடியாத ஆச்சரியம் அவரை அங்கே நிற்கும்படி செய்தது. அங்கே 2 பேர் வந்தார்கள். ஒருவர் அதிகாரி. அவர் உயரமாகவும் லட்சணமாகவும் இராணுவ தோரணையில் இருந்தார். மற்றொருவன் ஒரு சிப்பாய். குட்டையாகவும் ஒல்லியாகவும் கன்னங்கள் ஒட்டியும் மந்தமான தோற்றத்துடனும் இருந்தான். அந்த அதிகாரி ஒரு தடி மீது சாய்ந்து கொண்டு லேசாக நொண்டிக் கொண்டு முதலில் வந்தார். சில அடிகள் அவர் எடுத்து வைத்ததும் நின்றார். அந்த வீடு வசிப்பதற்கு சௌகரியமானது என்று அவருக்கு காணப்பட்டதாக தோன்றியது. உடனே வாசலில் நின்று கொண்டிருந்த சிப்பாய்களை பார்த்து உரத்த குரலில் குதிரைகளை கட்டும்படி உத்தரவிட்டார். அதை செய்து முடித்ததும் அந்த அதிகாரி தமது முழங்கையை உயர்த்தி மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு தமது தொப்பியில் கையை வைத்து மரியாதை செய்தார். எல்லாருக்கும் காலை வந்தனம் என்று அவர் மகிழ்ச்சியோடு சொல்லி புன்முறுவலோடு சுற்றிலும் பார்த்தார். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. நீர்தான் இங்கே எஜமானரா என்று அந்த அதிகாரி கெராசிமை கேட்டார். பீதியும் கேள்விக்குறியும் கொண்ட தோற்றத்தோடு அந்த அதிகாரியை கெராசிம் நோக்கினார். விடுதிகள் விடுதிகள் தங்கும் இடங்கள் என்று அந்த அதிகாரி சொல்லிவிட்டு தயவும் இனிய சுவாபமும் கொண்ட புன்முறுவலோடு அந்த சிறிய மனிதரை நோக்கினார். பிரெஞ்சுக்காரர்கள் நல்ல மனிதர்கள். எதற்காக இப்படி கோபமாக இருக்கிறாய்? நாம் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம், பழைய பேர் வழியே என்று அவர் சொல்லி பீதியுற்று மௌனமாயிருந்த கெராசிமின் தோளை தட்டினார். நல்லது. இந்த வீட்டில் பிரெஞ்சு பேசுகிறவர்கள் ஒருவரும் இல்லையா என்று அவர் மீண்டும் பிரெஞ்சு பாஷையிலேயே கேட்டு சுற்றிலும் பார்த்தபோது பியரின் கண்களை சந்தித்தார். அந்த வாசலில் இருந்து பியர் அப்புறமாக போனார். மீண்டும் அந்த அதிகாரி கெராசிமை நோக்கி அந்த வீட்டில் உள்ள அறைகளை தமக்கு காட்டும்படி கேட்டார். எஜமான் இங்கே இல்லை. ஒன்றும் புரியவில்லை. நீர் என்று கெராசிம் தமது வார்த்தைகளை புரியக்கூடிய விதத்தில் சின்னாபின்னப்படுத்தி கூறினார். இன்னமும் இளநகை காட்டிக் கொண்டிருந்த அந்த பிரெஞ்சு அதிகாரி கெராசிமின் முகத்திற்கு முன்பாக தமது கைகளை விரித்து காட்டினார். அதாவது தமக்கும் அவர் சொல்லுவது புரியவில்லை என்பதை காட்டினார். பின்னால் நொண்டி நொண்டி நடந்து கொண்டு பியர் நின்று கொண்டிருந்த வாசலுக்கு போனார். அங்கிருந்து போய் தம்மை மறைத்து கொள்ள வேண்டும் என்று பியர் விரும்பினார். என்றாலும் அந்த வினாடியில் சமையல் அறையின் வாசலில் தமது கையில் கைத்துப்பாக்கியோடு அலெக்சிவிச் தோன்றியதை அவர் கண்டார். பைத்தியக்காரனுக்குரிய தந்திரத்தோடு அலெக்சிவிச் அந்த பிரெஞ்சுக்காரரை பார்த்துவிட்டு கைத்துப்பாக்கியை உயர்த்தி குறிபார்த்தார். அவர்களை அழியுங்கள் என்று அந்த குடிகாரர் ஊளையிட்டு துப்பாக்கியின் குதிரையை அமுக்குவதற்கு முயற்சித்தார். அந்த ஊளையை கேட்டதும் அதிகாரி திரும்பி பார்த்தார். அதே வினாடியில் அலெக்சிவிச் மீது பியர் பாய்ந்தார். துப்பாக்கியை பியர் பிடித்து அதை மேல் நோக்கி தட்டிய சமயத்தில் அதன் குதிரை மீது அலெக்சிவிச் தமது விரல்களால் அழுத்தினார். உடனே காது செவிடுபடும்படியான ஒரு சப்தம் கேட்டது. எல்லாரும் புகையினால் மூடப்பட்டார்கள். அந்த பிரெஞ்சுக்காரர் முகம் வெளிரி வாசலை நோக்கி ஓடினார். அந்த கைத்துப்பாக்கியை பிடுங்கி கீழே வீசிய பின்பு பியர் அந்த அதிகாரியிடம் ஓடினார். தமக்கு பிரெஞ்சு பாஷை தெரியும் என்பதை காட்டக்கூடாது என்று அவர் தீர்மானித்திருந்ததை மறந்து அந்த அதிகாரியிடம் பிரெஞ்சு பாஷையில் பேசினார். உமக்கு காயம் ஏற்படவில்லையே என்று கேட்டார். எனக்கு ஏற்படவில்லை என்று அந்த பிரெஞ்சு அதிகாரி பதில் சொல்லி தம்மை சோதித்து பார்த்து கொண்டார். இந்த தடவை அதிர்ஷ்டவசமாக நான் தப்பினேன் என்று அவர் கூறி சுவரில் ஏற்பட்டிருந்த சேதத்தை சுட்டி காட்டினார். அந்த மனிதன் யார் என்று அவர் கேட்டு கடுமையோடு பியரை நோக்கினார். நடந்த விஷயத்திற்காக நான் உண்மையிலேயே மனக்கஷ்டம் அடைகிறேன்
என்று பியர் வேகமாய் சொன்னார். தாம் செய்ய உத்தேசித்திருக்கும் தமது நோக்கத்தை அச்சமயம் மறந்தார். அவர் ஒரு அதிர்ஷ்டம் கெட்ட பைத்தியக்காரர். அவர் என்ன செய்கிறார் என்பதை அவர் அறியார். அலெக்சிவிச்சிடம் அந்த அதிகாரி நெருங்கி அவருடைய கழுத்து பட்டையால் அவரை பற்றினார். திறந்த வாயோடு சுவரோடு சாய்ந்து நின்ற அலெக்சிவிச் கீழே விழப்போகிறவரைப் போல அசைந்தாடினார். கொள்ளைக்காரனே, இதற்கு நீ தண்டனையை அனுபவிப்பாய் என்று அந்த பிரெஞ்சுக்காரர் சொல்லி அவரை விட்டுவிட்டார். வெற்றிக்கு பின்னால் பிரெஞ்சுக்காரர்களாகிய நாங்கள் கருணையோடு இருப்போம், ஆனால் துரோகிகளை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று அவர் சோகமான பெருந்தன்மை பார்வையோடு கூறிவிட்டு தமது முஷ்டியை காட்டினார். அந்த குடிகார உதவாக்கரையை பற்றி கவனிக்க வேண்டாம் என்று அந்த அதிகாரியை இணங்கும்படி செய்வதற்காக அவரிடம் பிரெஞ்சு பாஷையிலேயே பியர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த பிரெஞ்சுக்காரர் அதே மாதிரியான சோக தோற்றத்தோடு மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு புன்னகையோடு பியரை திரும்பி பார்த்தார். அவருடைய லட்சணமான முகத்தில் அற்புதமான கனிவு தோன்ற பியரிடம் தமது கையை நீட்டினார். நீர் எனது உயிரை காப்பாற்றினீர். நீர் ஒரு பிரெஞ்சுக்காரர் என்று அவர் சொன்னார். ஒரு பிரெஞ்சுக்காரர் அம்மாதிரி தான் நினைப்பார். ஏனெனில் ஒரு பிரெஞ்சுக்காரர் தான் அம்மாதிரி ஒரு பெரிய காரியத்தை செய்து கேப்டன் திருவாளர் ராம்பலினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு உண்மையிலேயே அந்த பெரிய செய்கையை செய்வதற்கு முடியும் என்று பிரெஞ்சுக்காரர்கள் நினைப்பது வழக்கம். ஆனால் அந்த முடிவு எவ்வளவு சந்தேகம் இல்லாததாய் இருந்த போதிலும், அந்த முடிவின் மீது அந்த அதிகாரியினுடைய நம்பிக்கை அமைந்திருந்த போதிலும், உண்மை விஷயத்தை அவர் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பியர் நினைத்தார். நான் ஒரு ருஷ்யன் என்று உடனே அவர் சொன்னார். சரி சரி சரி, அதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லும் என்று அந்த அதிகாரி கூறி தமது விரலை மூக்கிற்கு முன்பாக ஆட்டி புன்சிரிப்பு காட்டினார். அதை பற்றியெல்லாம் நீர் இப்பொழுது எனக்கு சொல்ல வேண்டும். ஒரு சுய தேசத்தவரை சந்திப்பதற்காக நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நல்லது, இந்த மனிதரை இப்பொழுது என்ன செய்யலாம் என்று அவர் ஒரு சகோதரரிடம் பேசுவது போல பியரிடம் பேசினார். பியர் பிரெஞ்சுக்காரராக இல்லாமல் இருந்த போதிலும் மனித குலத்தில் மிகச்சிறந்த ஜாதி பெயரை, பிரெஞ்சுக்காரர் என்ற பெயரை அவர் பெற்றுவிட்ட பின்பு அவரால் அதை துறக்க முடியாது என்பது போல அந்த அதிகாரியின் பார்வையும் துணியும் இருந்தன. அவர் கேட்ட கடைசி கேள்விக்கு பியர் மீண்டும் விளக்கம் சொன்னார். அலெக்சிவிச் என்பவர் யார் என்பதையும், அவர்கள் வருவதற்கு சற்று முன்புதான் அந்த குடிகார உதவாக்கரை கைத்துப்பாக்கியை பற்றியதாகவும், அவரிடமிருந்து அந்த கைத்துப்பாக்கியை பிடுங்குவதற்கு அவகாசம் இல்லை என்றும், ஆகவே அந்த காரியத்திற்காக தண்டனை எதுவும் கொடுக்க வேண்டாம் என்றும் அந்த அதிகாரியை கேட்டுக்கொண்டார். அந்த பிரெஞ்சுக்காரர் தமது மார்பை விரித்து தமது கையை கம்பீரமாக ஆட்டினார். நீர் எனது உயிரை காப்பாற்றினீர். நீர் ஒரு பிரெஞ்சுக்காரர். அவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் கேட்கிறீர் அல்லவா? அப்படியே நான் கொடுக்கிறேன். அந்த மனிதரை அழைத்து போங்கள் என்று அவர் வேகமாகவும் உற்சாகமாகவும் கூறினார். தமது உயிரை காப்பாற்றியதற்காக ஒரு பிரெஞ்சுக்காரராக உயர்த்தப்பட்ட பியரின் கையை பற்றி கொண்டு அறைக்குள் அவரோடு போனார். முற்றத்தில் நின்ற சிப்பாய்கள் வெடிகுண்டு சப்தத்தை கேட்டு ஆளோடிக்கு ஓடி வந்து என்ன நடந்தது என்று கேட்டார்கள். குற்றம் செய்தவர்களை தண்டிக்க தாங்கள் தயாராயிருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அந்த அதிகாரி கடுமையோடு அவர்களை நிறுத்தி வைத்தார். தேவையான போது உங்களை நான் அழைக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த சிப்பாய்கள் வெளியே போனார்கள். அந்த அதிகாரியுடன் வந்த சிப்பாய் சேவகன் இதற்கிடையில் சமையல் அறைக்கு போய்விட்டு அந்த அதிகாரியிடம் வந்தான். கேப்டன், இங்கே சமையலறையில் சூப் இருக்கிறது, இறைச்சியும் இருக்கிறது. அவற்றை நான் கொண்டு வரலாமா என்று கேட்டான். ஆம், அவற்றோடு கொஞ்சம் ஒயினையும் கொண்டு வா. அத்தியாயம் 28 நிறைவுற்றது. அத்தியாயம் 29. பியர் நேசிக்கப்படுகிறார். அந்த பிரெஞ்சு அதிகாரி பியருடன் அறைக்குள் சென்றதும் தாம் பிரெஞ்சுக்காரர் அல்ல என்பதையும் தாம் அங்கிருந்து போக விரும்புவதையும் அவரிடம் சொல்ல வேண்டியது தமது கடமை என்று பியர் நினைத்தார். ஆனால் அவைகளை காதில் போட்டுக்கொள்ள அந்த அதிகாரி மறுத்துவிட்டார். தமது உயிரை காப்பாற்றியதற்காக பியரிடம் பணிவோடும் சௌஜன்யத்தோடும் இனிமையான சுவாபத்தோடும் உண்மையிலேயே நன்றியோடும் அவர் நடந்து கொண்டதால் அவருடைய வேண்டுகோளை மறுப்பதற்கு பியரால் முடியவில்லை. ஆகவே அவர்கள் நுழைந்த முதல் அறையில் அவரோடு பியரும் அமர்ந்தார். தாம் பிரெஞ்சுக்காரர் அல்ல என்பதை பியர் அழுத்தமாக சொல்லிய போது மிக சிறப்பான அந்த ஜாதி பெயரை பியர் எதற்காக மறுக்கிறார் என்பதை
அந்த கேப்டனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் தமது தோள்களை குலுக்கினார். தாம் ஒரு ரஷ்யர் என்ற பெயரால் தான் இருக்க வேண்டுமென்று பியர் விரும்புவதாய் இருந்தால் அப்படியே இருக்கட்டும் என்றும், ஆனால் அது எப்படி இருந்தாலும் தம்முடைய உயிரை காப்பாற்றியதற்காக அவர் எப்பொழுதும் பியருக்கு நன்றி உடையவராய் இருப்பார் என்றும் அந்த அதிகாரி சொன்னார். இந்த மனிதருக்கு மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை அறியக்கூடிய திறமை சிறிதாவது இருந்தால், பியருடைய உணர்ச்சிகளை அவர் அறிந்திருந்தால் பியர் அவரை விட்டு போயிருப்பார். ஆனால் தம்மை தவிர வேறு எதையும் அறிய முடியாத மடமை அவருக்கு இருந்தபடியால் பியரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு பிரெஞ்சுக்காரராகவோ அல்லது மாறுவேஷம் போட்டிருக்கும் ஒரு ருஷ்ய இளவரசராகவோ நீர் இருக்க வேண்டும் என்று அவருடைய அழுக்கு படிந்த சிவந்த உடையையும் அவர் விரலில் காணப்பட்ட மோதிரத்தையும் பார்த்த அந்த அதிகாரி சொன்னார். உம்மால் தான் எனது உயிர் தப்பியது. ஆகவே எனது நட்பை நீர் ஏற்றுக்கொள்ளும். உதவியையோ அல்லது அவமரியாதையையோ ஒரு பிரெஞ்சுக்காரன் எப்பொழுதும் மறப்பதில்லை. எனது நட்பை நீர் ஏற்றுக்கொள்ளும். இவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. அந்த அதிகாரியின் குரலில், அவருடைய முகத்தோற்றத்தில், அவருடைய அசைவுகளில் மிகுந்த இனிய சுவாபமும் கண்ணியமும் காணப்பட்டன. ஆகவே அந்த பிரெஞ்சுக்காரரின் இளநகையை பார்த்து பியர் தம்மை அறியாமலேயே இளநகை கொண்டு தம்மிடம் நீட்டப்பட்ட அந்த அதிகாரியின் கையை அவர் அழுத்தினார். கேப்டன் ராம்பிள் 13வது பட்டாளத்தைச் சேர்ந்தவர். செப்டம்பர் 7ஆம் தேதியன்று நடந்த காரியத்திற்காக ஷெவாலியர் பதக்கம் பெற்றவர் என்று அவர் தம்மை தாமே பியருக்கு அறிமுகப்படுத்தினார். இங்கே கீழே ஒரு குறிப்பு இருக்குது. செப்டம்பர் 7ஆம் தேதி, பழைய தேதிப்படி அது ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆகும். அன்றுதான் பாரடினோ போர் நடந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ மறுபடியும் நாவலுக்குள் போகலாம். அவருடைய மீசைக்கு கீழாக உள்ள உதடுகள் ஒரு திருப்தியான அடக்க முடியாத புன்னகையோடு சுழித்தன. இப்பொழுது அந்த பைத்தியக்காரனின் தோட்டா என்னுடைய உடம்பில் நுழைந்து நான் ஒரு டோலியில் படுத்து கொண்டிருக்காமல் இனிமையோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறேன். அம்மாதிரி நான் சம்பாஷிக்கும்படியான பெருமையை பெற்ற உம்மை பற்றி தயவு செய்து எனக்கு நீர் சொல்ல மாட்டீரா? தமது பெயரை சொல்ல முடியாது என்று பியர் பதிலளித்தார். மற்றொரு பெயரை உற்பத்தி செய்யவும் தமது பெயரை மறைப்பதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவதற்கும் பியர் நாணத்தோடு முயற்சி செய்தார். ஆனால் அந்த பிரெஞ்சுக்காரர் அவசரமாக இடைமறித்தார். ஓ, தயவு செய்யும். உமது காரணங்கள் எனக்கு புரிகிறது. நீர் ஒரு அதிகாரி. ஒருவேளை மிக உயர்ந்த அதிகாரியாய் இருக்கலாம். எங்களுக்கு விரோதமாக ஆயுதம் எடுத்து நீர் போர் செய்திருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனது உயிரை நீர் காப்பாற்றினீர். அது ஒன்றே எனக்கு போதும். நான் உமக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன். நீர் பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன் என்று அவருடைய தொனியில் ஒரு கேள்விக்குறியோடு பேச்சை முடித்தார். பியர் தமது தலையை குனிந்தார். உமக்கு இஷ்டம் இருக்குமானால் உமது ஞானஸ்தான பெயரை சொல்லலாம். நான் கேட்பதெல்லாம் அது ஒன்றுதான். திருவாளர் பியர் என்று நீர் சொல்லுகிறீர். ரொம்ப சிலாக்கியம். அது ஒன்றைத்தான் நான் அறிய விரும்புகிறேன். இறைச்சியையும் முட்டை அடையையும் கொண்டு வந்து வைத்த பின்பு ஒரு தேநீர் சாமோவாரையும் வோட்கா மதுவையும் கொண்டு வந்து வைத்தார்கள். எங்கோ ஒரு ருஷ்ய பாதாள அறையிலிருந்து எடுத்து வந்த ஒயினையும் மேஜை மீது வைத்தார்கள். தம்முடன் உணவு அருந்தும்படி பியரை ராம்பல் கேட்டுக்கொண்டார். ஒரு ஆரோக்கியமான பசியோடு இருக்கும் மனிதர் உண்கிற மாதிரி ஆசையோடும் வேகமாகவும் உண்ண ஆரம்பித்தார். தமது பலமான பற்களால் உணவை வேகமாக சுவைத்து கொண்டு அடிக்கடி தமது உதடுகளை நக்கி ரொம்ப சிலாக்கியமானது, திவ்யமானது என்று சொல்லி கொண்டிருந்தார். அவருடைய முகம் சிவந்து உயர்த்து காணப்பட்டது. பியரும் பசியோடு இருந்தபடியால் மகிழ்ச்சியோடு அவருடன் உணவு அருந்தினார். வில்லை சேவகனான மாரல் என்பவன் ஒரு வெந்நீருள்ள பாத்திரத்தில் ஒரு புட்டி கிளாரட் என்ற சிவப்பு பிரெஞ்சு ஒயினை வைத்து கொண்டு வந்தான். அந்த மதுவை ஏற்கனவே பிரெஞ்சுக்காரர்கள் அறிவார்கள். அதற்கு ஒரு தனிப்பெயரும் கொடுத்திருந்தார்கள். அதாவது அதை பன்றியின் லெமனேட் என்று அழைத்தார்கள். ஆனால் ரைதானியத்திலிருந்து தயாரிக்கப்படும் அந்த கிவாஸ் மதுவை பற்றி மாரல் சிலாக்கியமாக பேசினான். ஆனால் கேப்டனிடம் மாஸ்கோ வழியாக வரும்போது கைப்பற்றிய ஒயின் இருந்தபடியால் கிவாஸ் மதுவை மாரலுக்கு கொடுத்து விட்டார். அந்த கிளாரட் ஒயின் புட்டியை ஒரு மேஜை கைக்குட்டையால் கழுத்து வரை மூடி அதிலிருந்து தமக்கும் பியருக்கும் ஒயினை விட்டார்.
அவருடைய தணிந்த பசியும் ஒயினும் சேர்ந்து அந்த கேப்டனை அதிக உற்சாகமடையும்படி செய்தன. அதனால் விடாமல் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆம், எனது அன்புள்ள திருவாளர் பியரே, அந்த பைத்தியக்காரனிடமிருந்து என்னை நீ காப்பாற்றியதற்காக உமக்கு ஒரு சிறந்த பரிசுத்த மெழுகுவர்த்தியை நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய உடம்பில் ஏற்கனவே ஏராளமான தோட்டாக்கள் இருக்கின்றன. நீரே பாரும். பாக்ராமில் இந்த இடத்தில் ஒரு தோட்டா அடித்தது. தமது பக்கவாட்டை அவர் தொட்டு காட்டினார். ஸ்மாலன்ஸ்கில் இரண்டாவது தோட்டா அடித்தது. அவருடைய கன்னத்தில் உள்ள தழும்பை அவர் காட்டினார். இந்த கால் பிரயாணம் செய்ய விரும்பவில்லை என்பதை நீரே பார்க்கலாம். மாஸ்காவா, பாரடினாவை பிரெஞ்சுக்காரர்கள் மாஸ்காவா என்று சொல்லி வந்தார்கள் என்ற இடத்தில் 7ஆம் தேதி நடந்த மகா பெரிய போரில் இந்த காலில் அடிபட்டது. அட கடவுளே, அது ரொம்ப பிரமாதமான போர். அங்கு நடந்த நெருப்பு மழை கண்கொள்ளா காட்சி. எங்களுக்கு அங்கே நீங்கள் செய்து வைத்த வேலை ரொம்ப ரொம்ப கடினமானது. அதை பற்றி நீங்கள் பெருமை கொள்ளலாம். எனக்கு இப்பொழுது இருக்கும் இருமல் அங்கே ஏற்பட்டதுதான். என்றாலும் அம்மாதிரி ஒரு போரில் மீண்டும் கலந்து கொள்வது என்றால் நாளையே நான் தயாராயிருப்பேன். அந்த போரை நேரில் பார்க்காதவர்களுக்காக நான் இறங்குகிறேன். நான் அங்கே இருந்தேன் என்று பியர் சொன்னார். அப்படியா? உண்மையாகவா? அப்படியானால் ரொம்ப விசேஷம். நிச்சயமாக நீங்கள் தீரமான எதிரிகள். அந்த மகா பெரிய அரண்கள் ரொம்ப நன்றாக எதிர்த்து நின்றன. அந்த இடத்தில் எங்களுக்கு ஏராளமாக நஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள். அங்கே நான் 3 தடவை போனேன். 3 தடவையிலும் காகித பொம்மைகளைப் போல எங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். திருவாளர் பியரே, அது ரொம்ப அழகாயிருந்தது. அட கடவுளே, உங்கள் கைக்குண்டு வீரர்கள் ரொம்ப சிலாக்கியமானவர்கள். 6 தடவை அவர்கள் தங்கள் அணிவரிசையை நெருக்கி அமைத்து கொண்டு ஏதோ கண்காட்சிக்கு போவதைப் போல முன்னேறினார்கள். சிலாக்கியமான பேர்வழிகள். எங்களுடைய நேபிள்ஸ் மன்னர் இருக்கிறாரே, அவர் உள்ளதை உள்ளபடியே அறியக்கூடியவர். அவர் கூட அவர்களை பார்த்து தீரர்களே என்று கூச்சலிட்டார். ஆகவே நீர் கூட எங்களைப் போல இராணுவத்தைச் சேர்ந்தவர்தான் என்று புன்சிரிப்போடு கூறி ஒரு வினாடி யோசித்தார். அவ்வளவுக்கு நல்லதுதான். அவ்வளவு நல்லதுதான் திருவாளர் பியரே. போரில் பயங்கரமாக இருப்பார்கள். ஆனால் சீமாட்டிகளிடம் மரியாதையாக நடப்பார்கள். கண்ணடித்து புன்சிரிப்பு காட்டினார். அதுதான் பிரெஞ்சுக்காரர்கள் திருவாளர் பியரே. அப்படித்தானே? அந்த கேப்டன் வெள்ளை மனதோடு நல்ல சுவாபத்தோடு தம்முடைய நிலைமையை கண்டு மிகுந்த திருப்தி கொண்டிருந்தபடியால் பியரும் அவரை பார்த்து கண்ணடித்தார். சீமாட்டிகளிடம் மரியாதையாக நடப்பார்கள் என்ற வார்த்தைகள் கேப்டனிடம் சிந்தனையை மாஸ்கோவின் தற்கால நிலைமைக்கு திருப்பியது. மற்றொரு விஷயம், தயவு செய்து எனக்கு சொல்லும். பெண்கள் எல்லோரும் மாஸ்கோவை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்பது உண்மையா? என்ன விசித்திரமான போக்கு! அவர்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? ருஷ்யர்கள் பாரிஸுக்குள் நுழைந்தால் அதை விட்டு பிரெஞ்சு சீமாட்டிகள் வெளியே போக மாட்டார்களா என்று பியர் கேட்டார். என்று அந்த பிரெஞ்சுக்காரர் மகிழ்ச்சியோடு உற்சாகமாக கூச்சலிட்டு பியரை தோளில் தட்டி கொடுத்தார். எப்பேற்பட்ட வார்த்தை பேசினீர்! பாரிஸ்! ஆனால் பாரிஸ் 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 உலகத்தின் தலைநகர் என்று அந்த வாக்கியத்தை பியர் முடித்தார். அந்த கேப்டன் பியரை நோக்கினார். பேசிக்கொண்டிருக்கும் போதே மத்தியில் திடீரென்று நிறுத்தி தமது சிரிக்கும் இனிமையான கண்களால் கூர்மையாக நோக்குவது அவருக்கு ஒரு வழக்கம். நல்லது, நீர் ஒரு ருஷ்யர் என்று சொல்லாமல் இருந்தால் நீர் ஒரு பாரிஸ்காரர் என்பதாக நான் பந்தயம் கட்டுவேன். உம்மிடம் அது இருக்கிறது. அது என்பது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு அவர் மீண்டும் மௌனமாக பியரை நோக்கினார். நான் பாரிஸில் இருந்திருக்கிறேன். பல வருஷங்கள் அங்கே தங்கியிருந்திருக்கிறேன் என்றார் பியர். ஓ, ஆமாம், அது தெளிவாக தெரிகிறது. பாரிஸை அறியாத ஒருவன் ஒரு காட்டு மிராண்டி. ஒரு பாரிஸ்காரனை 6 மைல்களுக்கு அப்பால் இருந்தே நீர் கண்டுகொள்ளலாம். பாரிஸ் தான் டால்மா, டச்சினாயிஸ், பாட்டியர், சார்பான் சாலைகள் என்று சொல்லி வந்தவர் தமது பேச்சை ஆரம்பித்ததை விட பலவீனமாகி கொண்டு வருவதைக் கண்டு வேகமாக பேச ஆரம்பித்தார். உலகத்தில் ஒரே ஒரு பாரிஸ் தான் இருக்கிறது. நீர் பாரிஸுக்கு போயிருந்தும் இன்னும் ருஷ்யராகவே இருக்கிறீர். நல்லது, அதற்காக உன் மீதுள்ள மதிப்பு எனக்கு குறைந்து போய்விடாது.
தாம் குடித்த ஒயினால் ஏற்பட்ட கிறக்கமும் பல நாட்கள் மன கஷ்டங்களினால் கழிந்ததும் சேர்ந்து அந்த உற்சாகமும் நல்ல சுவாபமும் உள்ள மனிதரின் பேச்சில் தம்மை அறியாமலேயே மகிழ்ச்சி கொள்ளும்படி பியரை செய்தன. உங்கள் சீமாட்டிகளை பற்றி பேசுவோம். அவர்கள் அழகானவர்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். பிரெஞ்சு இராணுவம் மாஸ்கோவில் இருக்கும்போது இந்த சீமாட்டிகள் இம்மாதிரியாக சமவெளியில் போய் தங்களை மறைத்து கொள்வது எவ்வளவு மோசமான விஷயமாயிருக்கிறது. எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தை அந்த மங்கைகள் நழுவ விட்டுவிட்டார்கள். உங்களுடைய விவசாயிகள் அது வேறு விஷயம். ஆனால் நாகரிகம் அடைந்த நீங்கள் எங்களை பற்றி இன்னும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் வியன்னா, பெர்லின், மேட்ரிட், நேபிள்ஸ், ரோம், வார்ஷா ஆகிய உலகத்து தலைநகரங்களை எல்லாம் கைப்பற்றினோம். எங்கள் மீது பயம் இருக்கிறது என்றாலும் எங்கள் மீது அன்பும் கொள்ளுகிறார்கள். சிநேகத்திற்கு நாங்கள் மிகவும் சிறந்தவர்கள். மேலும் எங்கள் சக்கரவர்த்தி என்று அவர் பேசிய போது பியர் இடைமறித்தார். சக்கரவர்த்தி என்று பியர் திருப்பிச் சொன்னார். அவருடைய முகம் திடீரென்று துக்கமாகவும் சங்கோஜமாகவும் மாறியது. சக்கரவர்த்தி? சக்கரவர்த்தியா? தாராளம், தயவு, நீதி, ஒழுங்கு, மேதை இவையெல்லாம் அடங்கியவர்தான் சக்கரவர்த்தி. ராம்பலாகிய நான் உமக்கு இம்மாதிரி சொல்லுகிறேன். நான் 8 வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய விரோதியாயிருந்தேன். என்னுடைய தந்தை ஒரு வெளியேறிய கோமகன். ஆனால் அந்த சக்கரவர்த்தி என்னை வெற்றி கொண்டு விட்டார். என்னை அவர் கைப்பற்றி கொண்டார். பிரான்ஸ் மீது அவர் பொழிந்துள்ள பெருமையையும் மகத்துவத்தையும் பார்த்த பின்பு என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. எங்களுக்கெல்லாம் புகழ் மாலைகளை தேடிக் கொடுக்கவே அவர் விரும்புகிறார் என்பதை நான் அறிந்த பின்பு அவர்தான் ஒரு மன்னர் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். அதன் பின்னால் என்னை அவருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டேன். இதுதான் விஷயம். ஹோ ஹாம், எனது அன்பானவரே, கடந்த யுகங்களிலும் சரி, இனி வரப்போகும் யுகங்களிலும் சரி, அவர்தான் எல்லாரையும் விட மிகப்பெரிய மனிதர். அவர் மாஸ்கோவில் தான் இருக்கிறாரா என்று பியர் தடுமாற்றத்தோடு ஒரு குற்றமுள்ள தோற்றத்தோடு கேட்டார். அவருடைய குற்றமுள்ள தோற்றத்தை அந்த பிரெஞ்சுக்காரர் பார்த்து புன்னகை கொண்டார். இல்லை, நாளையன்றுதான் அவர் பிரவேசமாகிறார் என்று பதில் சொல்லிவிட்டு மேலும் பேசினார். வெளிவாசலில் கேட்ட பல குரல்களினாலும் அவர்கள் இருக்கும் அறைக்கு மாறல் வந்ததாலும் அவர்களுடைய சம்பாஷணை தடைபட்டது. கேப்டனின் குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும் முற்றத்தில் தங்களுடைய குதிரைகளையும் கட்ட வேண்டும் என்று உடம்பெர்க் குதிரை வீரர்களிடம் பிரெஞ்சு பாசையில் பேசியதாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாததாலும் தான் இந்த தொல்லை ஏற்பட்டது. அவர்களுடைய பிரதான சார்ஜென்ட்டை கேப்டன் அழைத்தார். அவர்கள் எந்த பட்டாளத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களுடைய தலைமை அதிகாரி யார் என்றும் ஏற்கனவே குடியேறிய ஒரு இடத்தில் வந்து தங்களுக்கும் இடம் வேண்டும் என்றும் கேட்க அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றும் அந்த சர்ஜென்ட்டை பார்த்து கடுமையான தொனியில் கேட்டார். அந்த ஜெர்மானியருக்கு பிரெஞ்சு பாஷை அதிகமாய் தெரியாதபடியால் முதல் 2 கேள்விகளுக்கும் பதிலாக தம்முடைய பட்டாளத்தின் பெயரையும் பிரதான அதிகாரியின் பெயரையும் கூறினார். ஆனால் 3வது கேள்வியை அவர் புரிந்து கொள்ள முடியாததால் தம்முடைய ஜெர்மன் பாஷையில் பிரெஞ்சு பாஷையை கலந்து பேசினார். அந்த பட்டாளத்தின் விடுதி அதிகாரியாக தாம் இருப்பதாகவும் வீடுகளையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றும்படி தமது கமாண்டர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். பியருக்கு ஜெர்மன் பாஷை தெரியுமாகையால் அவர் சொல்லியதை கேப்டனுக்கு மொழிபெயர்த்து கூறினார். கேப்டன் கூறிய பதிலை அந்த உடம்பெர் குதிரை வீரருக்கு ஜெர்மன் பாஷையில் மொழிபெயர்த்து சொன்னார். தமக்கு கூறிய விஷயத்தை அறிந்து கொண்டதும் அந்த ஜெர்மானியர் அதற்கு இணங்கி தமது வீரர்களை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். முற்ற மண்டபத்திற்கு கேப்டன் சென்று உரத்த குரலில் பல உத்தரவுகளை பிறப்பித்தார். அவர் மீண்டும் அறைக்கு திரும்பிய போது பியர் தமது கைகளில் தலையை வைத்து கொண்டு முன்னால் இருந்த இடத்திலேயே இருந்தார். அவருடைய முகம் துன்பத்தை காட்டியது. உண்மையிலேயே அந்த வினாடியில் அவர் மன கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவரை தனியாக விட்டு அந்த கேப்டன் வெளியே போன போது திடீரென்று அவர் இருக்கும் நிலைமையை உணர்ந்தார். மாஸ்கோவை கைப்பற்றியதாகவோ அல்லது அதிர்ஷ்டமுள்ள அந்த வெற்றியாளர்கள் அங்கே எஜமானர்களாக அமர்ந்து அவருக்கு தயவு காட்டிக்கொண்டு இருப்பதற்காகவோ அவர் மன கஷ்டப்படவில்லை. அவையெல்லாம் மன வருத்தப்படக்கூடியவையாக இருந்த போதிலும் அந்த வினாடியில் அவரை துன்புறுத்தி வந்தவை அவையல்ல. தம்முடைய சொந்த பலவீனத்தின் நினைப்புதான் அவரை துன்புறுத்தி வந்தது. அவர் குடித்த சில கோப்பைகள் ஒயினும் அந்த நல்ல சுவாபமுள்ள மனிதரின் சம்பாஷணையும் அவருடைய ஒருமுகப்பட்ட வியாகுல மனோபாவத்தை அழித்துவிட்டன.
சென்ற சில தினங்களாக அந்த மனோபாவத்தில்தான் அவர் இருந்தார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த மனோபாவம் அவசியமானதாய் இருந்தது. கைத்துப்பாக்கியும் குத்துவாளும் விவசாயியின் கோட்டும் தயாராயிருந்தன. மறுநாள் அன்று நெப்போலியன் அந்த பட்டணத்தில் பிரவேசிக்கிறார். அந்த கொடியோனை அழிக்க வேண்டியது ஒரு அவசியமும் பெருமையுமான காரியம் என்று பியர் இன்னமும் கருதினார். ஆனால் அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியாது என்று இப்பொழுது அவர் உணர்ந்தார். காரணம் என்ன என்பது அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது என்று அவருக்கு ஒரு துர்சகுணம் தோன்றியது. தமக்கு தோன்றும் தம்முடைய பலவீனத்திற்கு எதிராக அவர் போராடினார். ஆனால் அதில் அவர் வெற்றி பெற முடியாது என்று அவர் தெளிவில்லாத விதமாக உணர்ந்தார். பழிக்கு பழி வாங்க வேண்டும், கொல்ல வேண்டும், தம்மையே தியாகம் செய்ய வேண்டும் என்பவை சம்பந்தமாக அவருடைய முந்தைய வியாகுல மனநிலையானது அவர் சந்தித்த முதல் மனிதருடன் ஏற்பட்ட தொடர்பினால் தூசியைப் போல கலைந்து போயிற்று. ஒரு ராகத்தை சீட்டி அடித்து கொண்டும் லேசாக கிந்தி கொண்டும் அந்த அறைக்கு கேப்டன் திரும்பி வந்தார். முன்பெல்லாம் பியருக்கு குஷியாய் இருந்த அந்த பிரெஞ்சுக்காரரின் வம்பளப்பு இப்பொழுது வெறுப்பாய் தோன்றியது. அவர் சீட்டியடிக்கும் ராகமும் அவருடைய நடையும் மீசையை அவர் முறுக்கிவிடும் தோரணையும் இப்பொழுதெல்லாம் அருவருப்பாய் காணப்பட்டன. நான் உடனே போய்விடுவேன். நான் அவரிடம் இனி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்று பியர் நினைத்தார். அவர் இம்மாதிரி நினைத்த போதிலும் பழைய இடத்திலேயே இன்னமும் அவர் உட்கார்ந்திருந்தார். ஒரு விசித்திரமான பலவீன உணர்ச்சி அந்த இடத்திலேயே அவரை கட்டி போட்டு விட்டது. அங்கிருந்து எழுந்து போய்விட அவர் விரும்பினார். ஆனால் அவரால் அம்மாதிரி செய்ய முடியவில்லை. கேப்டனோ மிகுந்த உல்லாசமாய் இருந்தார். அந்த அறையில் 2 தடவை மேலும் கீழும் நடந்தார். அவருடைய கண்கள் ஜொலித்தன. அவர் ஏதோ ஒரு குஷியான விஷயத்தை நினைத்தவர் போல புன்முறுவல் கொண்டு அவருடைய மீசை துடித்தது. அந்த உடம்பெர்க் படையின் கர்னல் ரம்மியமானவர் என்று திடீரென்று அவர் சொன்னார். அவர் ஒரு ஜெர்மானியர் என்றாலும் ஒரு அருமையான பேர்வழி. ஆனால் அவர் ஒரு ஜெர்மானியர் என்று சொல்லி அவர் பியரை நோக்கி அமர்ந்தார். மற்றொரு விஷயம், உனக்கு ஜெர்மன் பாஷையும் தெரியுமோ? பியர் மௌனமாக அவரை பார்த்தார். தங்குமிடம் என்பதற்கு ஜெர்மன் பாஷையில் என்ன பெயர்? தங்குமிடமா என்று பியர் திருப்பி கேட்டார். தங்குமிடம் என்பதற்கு உண்டர்குண்ட் என்பதுதான் ஜெர்மன் வார்த்தை. எப்படி அதை உச்சரிக்கிறீர் என்று அந்த கேப்டன் வேகமாகவும் சந்தேகமாகவும் கேட்டார். உண்டர்குண்ட் என்று பியர் திரும்பவும் சொன்னார். ஆண்டர்காப் என்று கேப்டன் சொல்லிவிட்டு தமது மகிழ்ச்சி கண்களால் பியரை சில வினாடிகள் நோக்கினார். இந்த ஜெர்மானியர்கள் முதல் தரமான முட்டாள்கள். நீர் அப்படி நினைக்கவில்லையோ திருவாளர் பியரே? நல்லது. நாம் இன்னும் ஒரு பாட்டில் இந்த மாஸ்கோ கிளாரட்டை சாப்பிடுவோமா? இன்னொரு பாட்டிலை வெது வெதுப்பாக்கி மாறல் நமக்கு கொடுப்பான் என்று அவர் மகிழ்ச்சியோடு கூறினார். மெழுகுவர்த்திகளையும் ஒரு பாட்டில் ஒயினையும் மாறல் கொண்டு வந்தான். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பியரை கேப்டன் பார்த்தார். தமது நண்பரின் மனக்கஷ்டமான தோற்றம் அவர் உள்ளத்தில் பதிந்தது. உண்மையான வருத்தமும் அனுதாபமும் தமது முகத்தில் தோன்ற பியரிடம் ராம்பல் சென்று குனிந்தார். இப்பொழுது என்ன இவ்வளவு துக்கம் என்று அவர் சொல்லி பியரின் கையை தொட்டார். உமக்கு மனம் நோகும்படி நான் செய்துவிட்டேனா? இல்லை, உண்மையில் என் மீது உமக்கு ஏதாவது கோபம் இருக்கிறதா என்று அவர் பியரை கேட்டார். ஒருவேளை இப்பொழுது இங்கே உள்ள நிலைமைகளை பார்த்து வருந்துகிறீரோ? பியர் பதில் சொல்லவில்லை. ஆனால் நட்போடு அந்த பிரெஞ்சுக்காரரின் கண்களை நோக்கினார். அந்த கண்களில் காணப்பட்ட அனுதாபம் அவருக்கு இனிமையாய் இருந்தது. உண்மையாகச் சொல்லுகிறேன், நான் உமக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நண்பர் என்ற பாசம் உம்மீது எனக்கு ஏற்படுகிறது. நான் ஏதாவது உமக்கு செய்ய முடியுமா? அப்படியானால் எனக்கு உத்தரவு கொடும். வாழ்வதாய் இருந்தாலும் சரி, சாவதாய் இருந்தாலும் சரி, என்னுடைய நெஞ்சில் கை வைத்து நான் இதை சொல்லுகிறேன் என்று அவர் கூறிவிட்டு தமது மார்பை தட்டினார். உமக்கு வந்தனம் என்று பியர் கூறினார். விடுதி என்ற வார்த்தைக்கு ஜெர்மன் பாஷையில் உண்டர்குண்ட் என்று சொல்ல வேண்டும் என்பதை அறிந்தபோது அந்த கேப்டன் எவ்வளவு உன்னிப்பாக பார்த்தாரோ அதே மாதிரி இப்பொழுது உன்னிப்பாக பியரை பார்த்தார். அவருடைய முகம் திடீரென்று பிரகாசமடைந்தது. நல்லது, அப்படியானால் நமது சிநேகத்திற்காக நான் குடிக்கிறேன்
என்று அவர் கூறி உல்லாசத்தோடு 2 கோப்பைகளில் ஒயினை ஊற்றினார். ஒரு கோப்பையை பியர் எடுத்து காலி செய்தார். ராம்பலும் தம்முடைய கோப்பையை காலி செய்துவிட்டு மீண்டும் பியரின் கையை அழுத்துவிட்டு அந்த மேஜை மீது தமது முழங்கைகளில் சாய்ந்து கொண்டு சிந்தனா தோற்றத்தில் இருந்தார். ஹாம், எனது அன்புள்ள நண்பரே, விதியின் விசித்திரம் அம்மாதிரி இருக்கிறது. நான் இராணுவத்தில் சேர்ந்து போனபார்ட்டின் சேவையில் அப்படித்தான் அவரை நாங்கள் அழைத்து வந்தோம். குதிரை வீரர்களின் ஒரு கேப்டனாக வருவேன் என்று யாராவது முன்னால் சொல்லி இருக்க முடியுமா? என்றாலும் இங்கே மாஸ்கோவில் நான் அவரோடு இருக்கிறேன். எனது அன்பானவரே, நாம் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு நீளமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறவரை போல சோர்வான நிதானமான தொனியில் பேச ஆரம்பித்தார். என்னுடைய குடும்பத்தின் பெயர் பிரான்சில் ஒரு புராதனமான பெயராகும். ஒரு பிரெஞ்சுக்காரருக்குரிய சரளமான விகற்பமற்ற ஒளிவு மறைவு இல்லாத சுவாபத்தோடு அவர் தம்முடைய முன்னோர்களை பற்றியும் தம்முடைய குழந்தை பருவம், வாலிப பருவம், பெரியவரான பருவம் ஆகியவைகளை பற்றிய சரித்திரத்தையும் தம்முடைய பந்துக்களை பற்றியும் பொருளாதார குடும்ப விஷயங்களை பற்றியும் சொன்னார். அவர் சொல்லிய கதையில் அவருடைய பிரியமான தாயார் சம்பந்தப்பட்ட விவரங்களே முக்கியமானவையாயிருந்தன. ஆனால் அவையெல்லாம் வாழ்க்கையின் பின்னணியே ஆகும். உண்மையான விஷயம் என்பது காதல். காதல். நான் சொல்லுவது சரிதானே திருவாளர் பியரே என்று வர வர உற்சாகம் பெருகி கேட்டார். இன்னொரு கோப்பை வேண்டுமா? பியர் மீண்டும் தமது கோப்பையை காலி செய்துவிட்டு 3வது தடவையாக கோப்பையில் ஒயினை விட்டார். ஹோ, பெண்கள் பெண்கள் என்று கேப்டன் சொன்னார். தமது பிரகாசமான கண்களால் பியரை நோக்கி காதலை பற்றியும் தமது காதல் லீலைகளை பற்றியும் பேச ஆரம்பித்தார். அந்த அதிகாரியின் லட்சணமான திருப்தியான முகத்தை பார்க்கிற போதும், பெண்களை பற்றி உற்சாகத்தோடு அவர் பேசுகிறதை பார்க்கிற போதும் அம்மாதிரி காதல் லீலைகள் அவரிடம் ஏராளமாய் இருந்திருக்கும் என்பதை ஒருவர் சுலபமாய் கண்டுகொள்ளலாம். ராம்பல் சொல்லிய காதல் கதைகள் எல்லாம் பிரெஞ்சுக்காரர்கள் விசேஷ மனோகரமும் காதல் கீதமும் இருப்பதாக நினைக்கக்கூடிய அந்த மிருக இச்சை சுவாபத்தை கொண்டதாய் இருந்தன. என்றாலும் அவர் மிகுந்த சிரத்தையோடு தமது கதையை சொல்லிய விதத்தை பார்த்தால் அவர் ஒருவருக்குத்தான் அந்த காதலின் மனோகரங்கள் எல்லாம் தெரிந்திருந்ததைப் போல காணப்பட்டது. பெண்களை பற்றி அவ்வளவு நயமாக அவர் பேசியபடியால் பியர் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார். பிரெஞ்சுக்காரர்கள் லே ஆமர் என்று சொல்லும் காதலானது பியர் தமது மனைவியிடம் ஒரு காலத்தில் விரும்பிய கீழ்த்தரமான மிருக இச்சை அல்ல, அல்லது நட்டாஷாவை பற்றி தமக்கு தாமே அவர் மயக்கம் செய்து கொண்டிருக்கும் மனோகரமான காதலும் அல்ல என்று தெளிவாக தோன்றுகிறது. இந்த 2 விதமான காதல்களையும் ஒரே விதமாக ராம்பல் வெறுத்தார். முதலாவது காதலை வண்டிக்காரர்களின் காதல் என்றும் 2வது காதலை அறிவில்லாதவர்களின் காதல் என்றும் அவர் கருதினார். பிரெஞ்சுக்காரர்கள் போற்றி வரும் அந்த லே ஆமர் காதலின் பின்கண்டவை அடங்கியிருக்க வேண்டும். அதாவது, ஒரு பெண்ணிடம் உள்ள சம்பந்தம் மிக முக்கியமாக இயற்கைக்கு விரோதமாய் இருக்க வேண்டும். அந்த காதலும் பொருத்தமற்ற பற்பல விதமான சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடும்போது நிகழ வேண்டும். அவைதான் அந்த காதல் உணர்ச்சிக்கு பிரதானமான கவர்ச்சியை கொடுக்கின்றன. இந்த விதமாக தமது லே ஆமர் காதலை பற்றி அந்த கேப்டன் விவரிக்க ஆரம்பித்தார். ஒரு சீமாட்டியை பற்றி மனமுருகி அவர் பேசினார். அந்த சீமாட்டிக்கு 35 வயது இருக்கும். கண்டோரை கலக்கும் அழகை கொண்ட அந்த சீமாட்டிக்கு மனோகரமான கபடமற்ற 17 வயது குமாரி இருந்தாள். அந்த இருவர் மீதும் கேப்டன் காதல் கொண்டார். தாயாரும் மகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய தாராளத்தை காட்டி வந்தார்கள். கடைசியாக அந்த போராட்டத்தில் மகளுக்காக தாயார் தன்னையே தியாகம் செய்து தன்னுடைய காதலருக்கே மகளை விவாகம் செய்து வைத்தாள். இந்த விஷயம் கேப்டன் சொல்லிய போது அந்த காரியம் வெகு காலத்திற்கு முன்பு நடந்ததாய் இருந்த போதிலும் இப்பொழுதும் அது அவரை பரபரப்படையும்படி செய்தது. பின்னால் மற்றொரு சம்பவத்தை எடுத்து கூறினார். அந்த கதையில் ஒரு பெண்ணின் புருஷன் அவளுக்கு காதலனாகவும் தாம் கணவராகவும் நடந்து வந்த அனுபவங்களை சொன்னார். ஜெர்மனியில் இம்மாதிரியான பல விசித்திர அனுபவங்கள் ஏற்பட்டதை கூறினார். அந்த ஜெர்மனியில்தான் விடுதியை ஊண்டர்குண்ட் என்று அழைக்கிறார்கள். அங்கேதான் கணவர்கள் முட்டைக்கோஸ் ஊறுகாய்களை சாப்பிடுகிறார்கள். இளம் பெண்கள் நிறமில்லாமல் காணப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். கடைசியாக அந்த கேப்டன் இன்னமும் தம் மனதில் புதுமையாக பதிந்திருந்த போலந்தில் தாம் நடத்திய லீலையை பற்றி சொன்னார். முகம் ஒளிர்விட்டு கொண்டும் வேகமான கை அசைப்புகளோடும் அவர் அதை கூறினார்.
கடைசியாக அந்த கேப்டன் இன்னமும் தம் மனதில் புதுமையாய் பதிந்திருந்த போலந்தில் தாம் நடத்திய லீலையை பற்றி சொன்னார். முகம் ஒளிர்விட்டு கொண்டும் வேகமான கை அசைப்புகளோடும் அவர் அதை கூறினார். ஒரு போலந்துக்காரரை உயிர் தப்பும்படி அவர் செய்தார். கேப்டனுடைய கதைகளில் உயிரை காப்பாற்றும் சம்பவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அந்த போலந்துக்காரர் மனோகரமான தமது மனைவியை, பாரிஸ் மனப்பான்மை கொண்டவளை, கேப்டனிடம் ஒப்படைத்துவிட்டு பிரெஞ்சு இராணுவ சேவையில் சேர்ந்தார். அந்த கேப்டன் அவளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வரும்போது அந்த மனோகரமான போலந்து சீமாட்டி தனது புருஷனை கைவிட்டு கேப்டனோடு வந்துவிட விரும்பினாள். ஆனால் கண்ணியத்தினால் தூண்டப்பட்ட கேப்டன் அந்த சீமாட்டியை அவளுடைய புருஷனிடம் ஒப்படைத்துவிட்டு பின்வருமாறு சொன்னார். உம்முடைய உயிரை முன்பு காப்பாற்றினேன், இப்பொழுது உம்முடைய கௌரவத்தை காப்பாற்றுகிறேன். இந்த விதமாக கேப்டன் சொல்லிய போது தமது கண்களை துடைத்து கொண்டார். இம்மாதிரியான மனதை உருக்கக்கூடிய பழைய நினைவுகளை சொல்லும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய பலவீனத்தை உலுப்பி தள்ளுகிறவரைப் போல தமது உடம்பை குலுக்கிக் கொண்டார். கேப்டன் சொல்லிய கதைகளை எல்லாம் கவனித்து வந்த பியர் இரவு வெகுநேரம் ஆன பின்பு அடிக்கடி ஏற்படுவதைப் போலவும் குடிமயக்கத்திலும் அவற்றையெல்லாம் புரிந்து கொண்டார். கேப்டன் சொல்லுவதை கேட்டு வந்த பியருக்கு அதே சமயத்தில் தம்முடைய சொந்த நினைப்புகளும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அதற்கான காரணத்தை அவர் அறியார். ஆனால் திடீரென்று அவருடைய மனதில் இவை தோன்றின. காதல் கதைகளை அவர் கவனித்து கேட்டபோது நட்டாஷா மீதுள்ள அவருடைய காதல் எதிர்பாராத விதமாக அவருடைய உள்ளத்தில் தோன்றியது. அந்த காதலை பற்றிய சித்திரங்களை அவருடைய மனோராஜ்யத்தில் அவர் நினைத்து ராம்பலினுடைய கதைகளோடு மனதில் ஒப்பிட்டு பார்த்தார். காதலுக்கும் கடமைக்கும் உள்ள போராட்டத்தை பற்றிய கதையை பியர் கேட்டுக்கொண்டிருந்தபோது அவருடைய கண்களின் முன்பாக அந்த கடைசியாக சுகாராவ் தண்ணீர் கோபுரத்திற்கு பக்கத்தில் சந்தித்த அவருடைய காதல் உருவகத்தை பற்றிய ஒவ்வொரு விவரமும் தெளிவாய் தோன்றின. அந்த சந்திப்பு சமயத்தில் அந்த சந்திப்பு அவருடைய மனதில் எந்த உணர்ச்சியையும் பதிய வைக்கவில்லை. அதை பற்றி அவர் ஒரு தடவை கூட நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் அந்த சந்திப்பில் ஏதோ ஒரு முக்கியத்துவம், கவித்துவம் வாய்ந்ததுமான ஒன்று இருப்பதைப் போல இப்பொழுது அவருக்கு தோன்றியது. பீட்டர் கிரைலாவிச், இங்கே வார், நாங்கள் உம்மை அடையாளம் கண்டு கொண்டோம் என்று அவள் பேசிய வார்த்தைகளை இப்பொழுது அவர் கேட்பது போல தோன்றியது. அவளுடைய கண்களையும் புன்முறுவலையும் அவளுடைய பிரயாண தொப்பியையும் தொப்பிக்கு வெளியாக நீண்டிருந்த ஒரு சுருளை தலைமுடியையும் அவர் இப்பொழுது தமது கண்களுக்கு முன்பாக பார்ப்பது போல தோன்றியது. இவற்றிற்கெல்லாம் மனம் உருகக்கூடிய, மனம் இறங்கக்கூடிய ஏதோ ஒன்று இருப்பதாக அவருக்கு தோன்றியது. அந்த மனோகரமான போலந்து சீமாட்டியை பற்றிய கதையை சொல்லி முடித்த பின்பு அந்த கேப்டன் பியரை நோக்கினார். காதலுக்காக தம்மை தியாகம் செய்யக்கூடிய இம்மாதிரியான உணர்ச்சியை பியர் அனுபவித்திருக்கிறாரா என்றும், சட்டப்பூர்வமான ஒரு கணவருக்குரிய பெருமையை பியர் உணர்ந்திருக்கிறாரா என்றும் கேட்டார். இதை கேட்டதும் பியர் தமது தலையை நிமிர்த்தினார். அவருடைய உள்ளத்தில் நிரம்பி இருந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். பெண்கள் மீது காதல் கொள்ளுவதை பற்றிய தம்முடைய அபிப்பிராயம் வேறு விதமானது என்பதை அவர் விளக்கிச் சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை பூராவிலும் ஒரே ஒரு பெண் மீதுதான் அவர் காதல் கொண்டிருந்தார் என்றும், இன்னமும் காதல் கொண்டிருக்கிறார் என்றும், ஆனால் அவளை அடைய முடியாது என்றும் பியர் சொன்னார். அடக்கடவுளே என்றார் கேப்டன். வெகு காலமாக அந்த பெண்ணை அவர் காதலித்து வருவதாகவும், ஆனால் அந்த பெண் வயதில் மிகச் சிறியவளாய் இருந்தபடியால் அவளை பற்றி நினைக்கவே தைரியம் கொள்ளாமல் இருந்ததாகவும், தவறவும் தாம் சட்டப்பூர்வமான விவாகம் இல்லாமல் பிறந்தவரானபடியால் தமக்கு தந்தையின் பெயர் முன்னால் இல்லாமல் இருந்ததாகவும் பியர் சொன்னார். பின்னால் சட்டப்பூர்வமாக தாம் ஒருவருடைய புத்திரராகவும் அவருடைய பெயரை மேற்கொள்வதுமான நிலைமை ஏற்பட்டு தமக்கு ஏராளமான செல்வமும் கிடைத்த பின்பு தம்மால் அவளை நினைப்பதற்கு துணிவில்லை என்று சொன்னார். ஏனெனில் மிக அதிகமாக அவளை காதலித்து உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் விட, முக்கியமாக தம்மையும் விட உயர்வாக அவளை அவர் வைத்திருந்தபடியால் அவரால் அவளை பற்றி நினைப்பதற்கு தைரியம் ஏற்படவில்லை. இந்த இடத்தில் தாம் பேசுவதை கேப்டன் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பியர் கேட்டார். தமக்கு அது புரியாவிட்டாலும் மேலும் சொல்லிக்கொண்டு போகும்படி பியரை கேட்பதைப் போல அந்த கேப்டன் சைகை காட்டினார். இதுதான் மானசீக காதல், ஆகாய கோட்டை என்று அவர் தமக்குள் முணுமுணுத்து கொண்டார். அவர் ஒயின் குடித்ததினாலோ
அல்லது உள்ளதைச் சொல்ல வேண்டும் என்ற உந்துதலினாலோ அல்லது தமது சரித்திரத்தில் வரக்கூடிய யாரையும் இந்த மனிதர் அறிந்ததுமில்லை, அறியப் போவதுமில்லை என்ற நினைப்பினாலோ அல்லது இவையெல்லாம் சேர்ந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால் பியரின் நாக்கு தடையிலிருந்து விடுபட்டு விட்டது. ஆகவே கனத்த குரலில் அவருடைய பிரகாசமான கண்களில் உள்ள பார்வையை தூரத்தில் ஒன்றின் மேல் பதித்து தம்முடைய வாழ்க்கையை பற்றிய பூரா சரித்திரத்தையும் பியர் சொன்னார். அவருடைய விவாகம், அவருடைய சிறந்த நண்பர் மீது நட்டாஷா கொண்டிருந்த காதல், அவள் அவருக்கு செய்த துரோகம், அவளுடன் தமக்குள்ள சாதாரணமான உறவுகள் ஆகியவற்றை பற்றி சொன்னார். ராம்பலினுடைய கேள்விகளுக்கு அவர் மேலும் பதில் சொல்லிய போது முன்னால் தாம் மறைத்தவைகளை எல்லாம் சொல்லிவிட்டார். அவருடைய அந்தஸ்து, அவருடைய முழு பெயர் எல்லாவற்றையும் கூறினார். பியரின் கதையில் மற்ற எல்லாவற்றையும் விட ஒரு விஷயம்தான் அந்த கேப்டனின் மனதில் பலமாய் பதிந்தது. அதாவது, அவர் பெருத்த பணக்காரராய் இருந்தும், மாஸ்கோவில் 2 மாளிகைகள் அவருக்கு இருந்தும், அவர் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு பட்டணத்தை விட்டு போகாமல் தமது பெயரையும் அந்தஸ்தையும் மறைத்து அங்கேயே தங்கியிருந்ததுதான் அந்த விஷயமாகும். இரவு வெகுநேரம் ஆன பின்பு அவர்கள் இருவரும் ஒன்றாக வெளியே தெருவுக்கு போனார்கள். இரவு வெதுவெதுப்பாகவும் மூடுபனி இல்லாமல் தெளிவாகவும் இருந்தது. வீட்டிற்கு இடது பக்கமாக பாக்ரோவ்கா என்ற இடத்தில் ஒரு நெருப்பு ஜுவாலை தோன்றியது. மாஸ்கோவில் ஆரம்பமான நெருப்புகளில் அதுதான் முதலாவதானது. வலது பக்கத்தில் உயரே வானத்தில் அர்த்தச்சந்திரன் காணப்பட்டது. அதற்கு எதிராக பிரகாசமான அந்த வால் நட்சத்திரம் தெரிந்து கொண்டிருந்தது. பியரின் உள்ளத்தில் தோன்றிய காதலோடு அந்த வால் நட்சத்திரம் சம்பந்தப்பட்டது. வெளிவாசலில் கெராசிமும் சமையல்காரனும் 2 பிரெஞ்சுக்காரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சிரிப்பும் 2 பாஷைகளில் பரஸ்பரம் புரிந்து கொள்ளாமல் பேசிக்கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்தன. பட்டணத்தில் தோன்றிய அந்த நெருப்பு ஜுவாலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு பெரிய பட்டணத்தில் தூரத்தில் தெரிந்த அந்த சிறிய நெருப்பானது ஒன்றும் பயங்கரமாய் இல்லை. உயரத்தில் நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த வானத்தையும், அந்த சந்திரனையும், அந்த வால் நட்சத்திரத்தையும், நெருப்பிலிருந்து கிளம்பிய அந்த ஜுவாலையையும் பியர் பார்த்தபோது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான பரபரப்பு ஏற்பட்டது. இதோ இங்கே வந்துவிட்டது. அது எவ்வளவு நன்றாயிருக்கிறது. இதைவிட அதிகமாக ஒருவருக்கு என்ன வேண்டும் என்று அவர் நினைத்தார். தமது நோக்கத்தை பற்றி அவர் திடீரென்று நினைத்து கொண்டதும் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. மூர்ச்சை ஏற்படுவதைப் போல உணர்ந்தார். உடனே தாம் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அங்கிருந்த வேலி மீது சாய்ந்தார். தம்முடைய புதிய நண்பரிடம் விடைபெற்று கொள்ளாமல் வெளிவாசலில் இருந்து தடுமாற்றத்தோடு தமது அறைக்கு திரும்பி சோஃபா மீது படுத்தார். உடனே ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அத்தியாயம் 29 நிறைவுற்றது. அத்தியாயம் 30. மிட்டேஷியில் ரஸ்டோவ்கள். செப்டம்பர் 2ஆம் தேதியன்று முதலாவது ஏற்பட்ட நெருப்பின் ஜுவாலையை மாஸ்கோவிலிருந்து வெவ்வேறு ரஸ்தாக்களில் போய்க் கொண்டிருந்த மாஸ்கோவாசிகளும் பின்வாங்கிக் கொண்டிருந்த துருப்புகளும் கவனித்தார்கள். ஆனால் அவர்களின் உணர்ச்சிகள் மட்டும் வெவ்வேறு விதமாய் இருந்தன. மிட்டேஷி என்ற இடம் மாஸ்கோவிலிருந்து 14 மைல் தூரத்தில் இருக்கிறது. ராஸ்டோவின் கோஷ்டியார் அன்றிரவு அங்கே தங்கினார்கள். அவர்கள் செப்டம்பர் 1 தேதியன்று வெகுநேரம் கழித்து புறப்பட்டபடியாலும், வண்டிகளாலும் துருப்புகளாலும் ரஸ்தா அடைபட்டிருந்தபடியாலும், பல சாமான்களை மறந்து வைத்துவிட்டு வந்ததால் அவற்றை எடுத்து வருவதற்காக சேவகர்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பியபடியாலும் 3 மைலுக்கு அப்பாலுள்ள ஒரு இடத்தில் தங்குவதென்று தீர்மானித்தார்கள். மறுநாள் காலையில் தாமதமாகவே அவர்கள் எழுந்திருந்தபடியால், மீண்டும் அவர்கள் புறப்படுவது தாமதமானபடியால், பெரிய மிட்டேஷி என்ற இடம் வரையில்தான் அன்று போக முடிந்தது. அன்று இரவு 10 மணிக்கு ரஸ்டோவின் குடும்பத்தாரும் அவர்களுடன் பிரயாணம் செய்து வந்த காயம்பட்டவர்களும் அந்த பெரிய கிராமத்தில் முற்றங்களிலும் குடிசைகளிலும் தங்கினார்கள். ரஸ்டோவ்களின் வேலைக்காரர்களும் வண்டிக்காரர்களும் காயமடைந்த அதிகாரிகளின் வில்லை சேவகர்களும் தங்கள் எஜமானர்களுக்கு வேண்டியவைகளை கவனித்துவிட்டு இரா சாப்பாட்டை முடித்து கொண்டு குதிரைகளுக்கு தீனி போட்டுவிட்டு வெளியே முற்ற மண்டபங்களுக்கு வந்தார்கள். பக்கத்து குடிசையில் ராயேவ்ஸ்கியின் உதவியாளர் கை முறிபட்டு படுத்திருந்தார். அவருக்கு ஏற்பட்ட வலியால் விடாமல் பரிதாபகரமாக முணங்கிக் கொண்டிருந்தார். அந்த இலையுதிர் காலத்து இரவில் உள்ள இருட்டில் அந்த முனங்கல்கள் பயங்கரமாய் தோன்றின. ரஸ்டோவ்களைப் போலவே முதல் நாள் இரவு அதே முற்றத்தில் அவரும் தங்கினார். அவர் அம்மாதிரி முணங்கி வந்தபடியால் தன்னால் இரவில் கண்களை கூட மூட முடியவில்லை என்று கோமகள் சொன்னாள். ஆகவே மிட்டேஷி என்ற இடத்தில் அந்த காயமடைந்தவரை விட்டு தூரமாக இருப்பதற்காக ஒரு மோசமான குடிசையில் தங்கினாள். அந்த இரவின் இருட்டில் வேலைக்காரர்களில் ஒருவன் அங்கு நின்ற உயரமான கோச் வண்டிக்கு மேலாக மற்றொரு நெருப்பின் சிறிய ஜுவாலையை கண்டான்.
முதல் ஜுவாலை வெகு நேரமாக எல்லாருக்கும் தெரிந்து வந்தபடியால் அது சின்ன மிட்டைஷியில் ஏற்பட்ட தீதான் என்பது எல்லாரும் அறிவார்கள். மாமோனாவ் கோசாக்குகள் தான் அந்த நெருப்பை வைத்தவர்கள். ஆனால் இங்கே பாருங்கள் சகோதரர்களே, இன்னும் மற்றொரு இடத்தில் நெருப்பு தெரிகிறது என்று ஒரு வில்லை சேவகன் கூறினான். எல்லாருடைய கவனமும் அந்த ஜுவாலையை நோக்கி திரும்பியது. மாமோனோ கோசாக்குகள் தான் அந்த சின்ன மிட்டைஷிக்கு நெருப்பு வைத்து விட்டதாக அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அது மிட்டைஷி அல்ல. அந்த நெருப்பு இன்னும் அதிக தூரத்தில் தோன்றுகிறது. இங்கே இங்கே பாருங்கள், அது மாஸ்கோவாகத்தான் இருக்க வேண்டும். நெருப்பை பார்த்து கொண்டிருந்த இருவர் அந்த கோச் வண்டிக்கு அப்புறமாக சென்று அதன் படிகளில் அமர்ந்தார்கள். அந்த நெருப்பு இடது பக்கமாக இருக்கிறது. மிட்டைஷி இதோ இந்த பக்கத்தில் இருக்கிறது. இந்த நெருப்பு அதற்கு மற்றொரு பக்கத்தில் இருக்கிறது. இன்னும் பல மனிதர்கள் அந்த இருவருடன் வந்து சேர்ந்தார்கள். இதோ பாருங்கள், அது எம்மாதிரி ஜுவாலை விட்டு எரிகிறது. அந்த நெருப்பு மாஸ்கோவில் தான் தோன்றுகிறது. சுஷ்வெஸ்கி என்ற பகுதியிலோ அல்லது ராகோஸ்கி என்ற பகுதியிலோ அது இருக்க வேண்டும் என்று ஒருவன் சொன்னான். இந்த பேச்சுக்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் அவர்கள் எல்லாரும் அங்கே பரவி கொண்டிருந்த இரண்டாவது நெருப்பை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். வயோதிக டேனியல் டெரண்டிச் என்ற கோமகனின் வேலைக்காரன் அந்த கூட்டத்திற்கு வந்து மைஷ்காவை பார்த்து கூச்சலிட்டான். நீ இங்கே எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? அட உதவாக்கரையே, கோமகன் உன்னை அழைக்கலாம். அங்கே ஒருவரும் இல்லை. அங்கே போ, துணிகளையெல்லாம் சேர்த்து கட்டு. நான் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வருவதற்காகத்தான் வெளியே வந்தேன் என்று மைஷ்கா சொன்னான். டேனியல் டெரண்டிச், நீர் என்ன நினைக்கிறீர்? அந்த ஜுவாலை மாஸ்கோவில் எரிவதைப் போல தோன்றவில்லையா என்று ஒரு சேவகன் கேட்டான். டேனியல் டெரண்டிச் பதில் எதுவும் சொல்லவில்லை. வெகு நேரம் அவர்கள் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். அந்த ஜுவாலை பரவி மேலே எழும்பியும் கீழே தணிந்தும் இன்னமும் மேலும் மேலும் போய்கொண்டே இருந்தது. கடவுள் கருணை புரிவாராக. இப்பொழுது உஷ்ணமாகவும் காற்று அடித்து கொண்டும் இருக்கிறது என்று மற்றொரு குரல் சொல்லியது. இதோ பாருங்கள், அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். ஓ கடவுளே, இந்த காக்காய்கள் கூட பறந்து ஓடுவது தெரிகின்றது. கடவுளே, பாவிகளாகிய எங்கள் மீது கருணை வைப்பீராக. அவர்கள் தீயை அணைத்து விடுவார்கள், பயப்பட வேண்டாம். யார் அதை அணைப்பது என்று இதுவரை மௌனமாயிருந்த டேனியல் டெரண்டிச் சொன்னான். அவனுடைய குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது. சகோதரர்களே, அதுதான் மாஸ்கோ, மாதா மாஸ்கோ. அந்த வெள்ளை என்று அவன் பேசிய போது அவனுடைய குரல் தடுமாறியது. அவன் கிழவனைப் போல விம்மி விம்மி அழுதான். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த நெருப்பு ஜுவாலையின் முக்கியத்துவத்தை அறிவதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருந்ததைப் போல காணப்பட்டது. உடனே பெருமூச்சுகள் கேட்டன. பிரார்த்தனைகளும் கோமகனின் வயோதிக சேவகனின் விம்மல்களும் கேட்டன. அத்தியாயம் 30 நிறைவுற்றது.